பாமக ராமதாஸ் அணியினரின் செயற்குழு கூட்டம் சேலத்தில் தொடங்கியிருக்கக்கூடியதை காட்சிகளாக பார்க்கிறோம். சேலத்தில் நடைபெறும் செயற்குழு கூட்டத்தில் ராமதாஸ் பங்கேற்றிருக்கிறார். பாமக ராமதாஸ் தரப்பு செயற்குழு கூட்டம் தற்போது தொடங்கியிருக்கிறது. ராமதாஸ் தலைமையில் சேலத்தில் இன்று பாமக செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது இந்த கூட்டம் தொடங்கியிருப்பதை அண்மை செய்திகளாக நாம் பார்த்து வருகிறோம். கூட்டணி குறித்து முடிவு செய்ய ராமதாஸுக்கு அதிகாரம் வழங்கி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாக தகவல் வெளியாகியிருந்த நிலையில் தற்போது சேலத்தில் செயற்குழு கூட்டத்தில் ராமதாஸ் பங்கேற்றிருக்கிறார். பாமகவில் தந்தை மகன் இடையே மோதல் போக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் பாமக ராமதாஸ் தரப்பின் செயற்குழு கூட்டம் தற்போது சேலத்தில் தொடங்கியிருக்கிறது. சேலத்தில் நடைபெறக்கூடிய செயற்குழு கூட்டத்தில் பங்கேற்பதற்காக ராமதாஸ் தற்போது அரங்கத்திற்கு வந்திருக்கிறார். அந்த காட்சிகளை நாம் திரையில் பார்த்து வருகிறோம். சேலத்தில் நடைபெறக்கூடிய செயற்குழு கூட்டத்தில் பங்கேற்பதற்காக ராமதாஸ் அரங்கத்திற்கு வந்திருக்கக்கூடிய நிலையில் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சிலம்பரசன் வழங்க நாம் கேட்கலாம். சிலம்பரசன், விவரங்கள். ராமதாஸ் தலைமையில் சேலத்தில் இன்று பாமக செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது இந்த கூட்டம் தொடங்கியிருக்கிறது. இந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்காக ராமதாஸ் வருகை தந்திருக்கிறார். இந்த காட்சிகளை நாம் பார்த்து வரக்கூடிய நிலையில் விவரங்களை செய்தியாளர் சிலம்பரசன் வழங்க நாம் கேட்கலாம். சிலம்பரசன், விவரங்கள். வணக்கம். பரபரப்பான அரசியல் சூழலில் சேலத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் இன்று நடைபெறும் செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தில் 2026 சட்டசபை தேர்தலில் யாருடன் என்பதை முடிவெடுக்கும் அதிகாரத்தை ராமதாஸிற்கு வழங்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சேலத்தில் இந்த ராமதாஸ் தலைமையில் பாமக செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டமானது காலை 10 மணிக்கு தொடங்குகிறது. முதற்கட்டமாக செயற்குழு உறுப்பினர் கூட்டமானது 10 மணி முதல் 11:30 மணி வரையும், அதனைத் தொடர்ந்து பொதுக்குழு கூட்டம் நடைபெறுகிறது. குறிப்பாக இந்த கூட்டத்திற்கு செயற்குழு உறுப்பினர்கள் 650 பேரும் பொதுக்குழு உறுப்பினர்கள் 4300 பேருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ள நிலையில் தமிழகம் முழுவதும் நிர்வாகிகள் வருகை புரிந்துள்ளனர். குறிப்பாக இந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்காக பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் தற்போது இந்த பொதுக்குழு கூட்டம் நடைபெறும் அரங்கத்திற்கு வருகை புரிந்துள்ளார். இதனைத் தொடர்ந்து இன்னும் சற்று நேரத்தில் இந்த பொதுக்குழு கூட்டமானது தொடங்கி நடைபெறும் நிலையில் 2026 சட்டமன்ற தேர்தலில் யாருடன் கூட்டணி என்பதை முடிவெடுப்பதற்கான அதிகாரத்தை பாமக நிறுவனர் ராமதாஸிடம் இந்த கூட்டம் வழங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து அதற்கான பணிகளையும் அதே பொதுக்குழு செயற்குழு கூட்டம் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கவும் உள்ளது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி சிலம்பரசன்.